இப்போ தான் லைவில் வந்து அந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எதுனா அது நம்மளோட டிடிஎஃப் டாஸ்க் 1. அதுக்கு வந்துட்டு பிக் பாஸ் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாரு, எல்லாரும் டாஸ்க்குக்கு ரெடி ஆகிட்டு பாத்ரூம் ஏரியா வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து என்ன பிக் பாஸ் அப்படின்னு கேட்டோடனே, எப்படி கார்டன் ஏரியான்னு சொன்னாலும் நீங்கள் பாத்ரூம் ஏரியா தான் போவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கரெக்டாக வர சொன்ன உடனே திவ்யாவும் அரோராவும் கமர்தனும் 3 பேரும் பாத்ரூம் ஏரியாவுக்கு ஓடுவாங்க. அப்போ பிக் பாஸ் திட்டுவார், திட்ட மாட்டார், லைட்டாக சொல்லுவார், நான் அவ்வளோ தூரம் சொல்லி இப்போவும் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரின்ட்டு இவங்க வந்துடுவாங்க. போயிட்டு எல்லாம் தண்ணியை குடிக்காமல் தான் இருந்தோம் பிக் பாஸ், இருந்தாலும் பயத்தில் பாத்ரூம் வருதுலாம் சொல்லிட்டு போயிட்டு வந்திருப்பாங்க. வந்து இங்கே வந்து எல்லோரும் ஃபன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே இங்கேயும் ஓடிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறமா பிக் பாஸ் வந்துட்டு கரெக்டாக எல்லோரும் வந்து நின்றுருக்க மாட்டாங்க. அப்போ பிக் பாஸ் சொல்லுவார், டிக்கெட்டு ஃபினாலேயே இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்ட ஒரே சீசன் நீங்கள் தான், இன்சேன் அப்படின்னு சொல்லி திட்டியிருப்பார். அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஷூ மட்டும் போட்டுட்டு வந்துடலாமா பிக் பாஸ் அப்படின்னு கேட்ட உடனே சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லியிருப்பார். எல்லாருமே உடனே வந்துட்டு ஷூ போடுறதுக்கு ஓடிருப்பாங்க. அரோரா, சாண்ட்ரா அண்ட் சுபிக்ஷா அந்த ஷூ போட்டதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க, போட்டதுக்கு நின்று. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஹைட்டில் எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே வந்து சபரி கொஞ்சம் தப்பாக கோணிட்டு நிற்கிறாரு. அதுக்கு வந்துட்டு சபரியை பாருங்கள், சபரி மாதிரி யாரும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் சுபிக்ஷாவுக்கு கை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. பாருவோட கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருக்கு வந்து கை எனக்கு அது மடக்கவே இல்லை. அவங்க வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஐ மீன் 9 கண்டஸ்டன்ஸ் என்னோடய கண்ணுக்கு பார்க்குறதுக்கு பாருக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. கானா வினோதுக்கும் கை ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி கையை இப்படி தூக்கி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது அவர் வச்சுருக்கிறது. ஸோ மேபி அதனால தான் அவங்க வந்து பாரு பற்றி எனக்கு தெரியாது. அதை கானா வினோத்தில் அந்த முன்னாடி அந்த கம்பு பிடிச்சிட்டு நிற்கிறதுலாம் ரொம்ப நேரம் நின்றுருப்பார். இதில் பார்க்க எனக்கு இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, மார்க் பண்ணும்போது ஏதாச்சும் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்திருக்கும், அதனால மிஸ்டேக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஏதோ பாருக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணுது.